அரசு துறை விரைவாக வேலை செய்ய வேண்டும் என்றால் நல்ல கேள்வி இது. ஏன் அப்படிங்கன்னா, நான் ஒரு வீடியோலாம் பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் டிக்கெட் லைனில் நின்று இருப்பாங்க, இந்த பக்கம் கேம் ஆடினுப்பாங்க அவங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோலாம் இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய அசிங்கங்களெல்லாம் எடுத்து போட்டு எல்லாமே பண்ணுறதெல்லாம் பார்த்துன்னுக்குறோம். ஓரளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். பட் எல்லாரும் யார் செஞ்ச குற்றமும் எங்கேனாலும் விளம்பரம் ஆயிடுது, வெளியே வந்துடுது. எப்படின்னா ஒரு ரூட்டில் ஒரு சாமியார் இருக்கிறாரு, நான் நல்லவன்னு சொல்கிறாரு, அவர் எங்கேயோ குடிக்கிறாரு, பார்த்துடுறாங்க, வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. ஒரு சாமியார் இருக்காரு, தொப்புள் கீழவே போந்ததில்லைன்றாரு, அவர் வடிகையோட பேசிக்கிறாரு, 10 எடுத்து போட்டுடுறாங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றி பார்த்துக்கிறோம், நல்லவன் சொல்கிறவன் அப்படின்லாம். நம்ம ஒருத்தர் தான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுங்கிறோம், குடிப்போங்க, யாருன்னா அழகாக அந்த திரும்பி பார்ப்போங்க, இந்த மாதிரிலாம் நம்ம மட்டும்தான் தெளிவாக சொல்லுங்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் சாமியார் 2 பேரில் நிறைய நடிகர்லாம் இருந்துக்கிறாங்க. அன்றைக்கி விளம்பரமோ கேமராவோ இந்த தனித்தனி இதுவெல்லாம் கிடையாது. அரசு துறை சரியாக வேலை செய்யணுன்னாக்கா சிசிடிவி கேமரா வந்துச்சு, எல்லாத்துலேயும் வச்சு விட்டுடலாம், எல்லாத்தையுமே ஆன்லைனில் பண்ணி விட்டுடலாம். ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுக்குறாருன்னா ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் கொடுத்து டைம் கொடுத்துட்டாக்கா ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா அவர் உன்னுடைய இது ரிசீவ் பண்ணினேன், மனு ரிசீவ் பண்ணினேன்னு வந்துச்சு. எத்தனை நாளில் அது தரணும்? 3 நாளில் பதில் சொல்லணும், தந்து தானே ஆகணும். ஒரு பர்த் சர்டிஃபிகேட் போய் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஆன்லைனில் போய் அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 50 ரூபா கட்டினா வந்துடுற மாதிரி இந்த பிரச்சனையே இல்லையே. உங்களுக்கு வேண்டப்பட்டவராக இருந்து போனீங்கன்னாக்கா உடனே கொடுத்தா 500 ரூபா, நாளைக்கு கொடுத்தா 200 ரூபா. நீங்கள் அதனாலே ஒரு 4 வாட்டி வர வைப்பான். 4 நாள் நீங்கள் லீவ் போகிறதுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா ஒழுங்குபடுத்தலை. எல்லாமே சரியாக வேலை செய்யறதுக்கு கருவிகள்லாம் வந்துச்சு. இப்போது எல்லாத்துலேயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டால் என்ன ஆகிடும்? சிசிடிவி போட்டால் கவனிச்சிடுவாங்க. என்ன கேட்டால் போலீஸ்காருக்கே நீங்கள் ஒரு கேமரா வச்சு தான் அனுப்பணும். ரோட்டில் நடுவில் மடக்கி பிடிச்சுங்கிறாருல, அவங்கெல்லாம் கேமரா வச்சுன்னு பிடிக்கணும். கேமரா இல்லாமல் பிடிக்கக்கூடாது. ஒரு லாரி ஒரு அரசு துறையில் அரசுக்கு நிறுத்தி பிடிக்குது, போக்குவரத்து துறைன்னா அவர் கையில் கேமரா வச்சுருக்கணும். இந்த லாரி வந்தது, நாங்கள் மடக்கணும், இவர் லைசன்ஸ் வச்சுலாம் வந்தார், டிரைவருக்கு டிரைவர் லைசன்ஸ் இல்லை வண்டியில் ஏற்றப்பட்ட சரக்கு வவுச்சர் இல்லை அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக தெரியணும்ல. அப்படி இல்லையே. அப்போ லஞ்சம் வாங்குறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் மெதுவாக செய்கிறதுக்கும் இஷ்டமாக செய்கிறதுக்கும் தானே. அப்போ நடைமுறையில் சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட கூலி கொடுக்க வேண்டியதாக, லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லை. அப்போது அரசு சரியாக இயங்கணுன்றதுக்கு கருவிகள்லாம் வந்துச்சு, மானிட்டர் பண்ணுறதுக்கு கேமராங்கெல்லாம் வச்சுட்டா நல்லா இருக்குமே. நல்ல கருவிகளை தொழில்நுட்பங்களெல்லாம் பயன்படுத்தினா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த அரசு துறையில் இருக்கிற அவலங்கள்லாம் குறைஞ்சிரும்.